ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் எல்லாம் நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸுக்கு நம்ம ஹூக்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்த ஹூக்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமருக்கு லைஃப் கொடுக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நவி லைஃப் ஸ்டைல் சேனல் வந்துட்டு பிகினர்ஸ்க்கான சேனல் தான். ஸோ நீங்கள் டெய்லரிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நவி லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹூக்ஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுல மொத்தம் 3 டைப் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு நம்ம நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி கிளாத்லேயே வந்துட்டு போடுவோம். அதாவது இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி வி வந்துட்டு கிளாத்தில் வந்து நம்ம போட்டு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி வி வந்துட்டு போடும்போது இதோட மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கிளாத் எல்லாமே வந்துட்டு வேகமாகவே பிரிஞ்சு வந்துடும், பிரிஞ்சு கிழிஞ்சிரும். ஸோ இதை வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு ஒரு லாங் லைஃபாக வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ரெடிமேட்ல ஹூக்ஸ் எல்லாம் வந்து விற்கும். ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் ஹூக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு இதோட ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா, கிளாத் வந்துட்டு கிழியாது. பட் இந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் லூஸ் ஆகிரும். நம்ம எவ்வளோ தான் டைட்டாக வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்தாலுமே உழைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ இந்த இதுவே ரிமூவ் ஆகி கீழே விழுந்துடும். ஸோ ரிமூவ் ஆகி கீழே விழுந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ கஸ்டமர் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும், அதாவது ஹேண்ட் ஸ்டிச் எல்லாம் போட தெரியும் அப்படின்னா அவங்களேவும் இதை கடைகளில் கேட்டால் கிடைக்கும். இந்த பின் வந்துட்டு தனியாக வாங்கி அவங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணுவோமோ அங்கே கொடுத்தாலுமே ஒரு சில டெய்லர்ஸ் வந்துட்டு இப்போவுமே இந்த பின்ஸ் எல்லாம் மட்டுமே கூட ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதில் ப்ளஸ்ஸு சொல்லியிருந்தேன். ஸோ மைனஸ் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஹூக்ஸ் வந்துட்டு மாட்டிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஹூக்ஸ் எல்லாம் நம்ம மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் எல்லா ஹூக்ஸுமே நீட்டாக மாட்டியாச்சு. ஸோ மாட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கேப் வந்து கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப டைட்டாக இருந்தது ப்ளவுஸ் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டிச் ஆகும். ஸோ ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த கேப்லலாம் உங்களோட ஸ்கின் வந்துட்டு தெரியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி டைட்டாக ப்ளவுஸ் போடும்போது சம்டைம்ஸ் வந்துட்டு ஊக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கலண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஊக்கு 2 ஊக்கு இடையில எந்த இடத்துல ரொம்ப டைட்டாக இருக்கும், ஸோ அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக குனிஞ்சு ஏதாவது குனிஞ்சிட்டு நிமிந்து அந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹூக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் இதோட மைனஸு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டைப் இருக்குது. ஸோ அந்த டைப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, நான் இங்கே பட்டிருக்கேன் பார்த்தீங்களா த்ரெட்டில், இதுதான் 3வது டைப்பு. ஸோ இந்த டைப் நம்ம ஓல்டு ப்ளவுசஸில், அதாவது என்னோடய அம்மா அந்த மாதிரி அவங்க ப்ளவுசஸில் நான் பார்த்துருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் ஹோல் த்ரெட்ஸ்லேயே வந்து இது ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹூக் வந்து நீங்கள் கையிலே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது இதோட ப்ளஸ் என்ன அப்படின்னா கிளாத்தும் கிழியாது. ஸோ ஒன் டைம் நீங்கள் இதில் ஹூக்ஸ் வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்களாக ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது அவ்வளோவா வேமா வந்துட்டு எந்த ப்ராப்ளமுமே இதுக்கு வராது, அதாவது வேமா வந்துட்டு இது பிரேக் ஆகவும் செய்யாது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் வந்துட்டு ஜாஸ்தி வரும். ப்ளவுஸோட லைஃப் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி எக்ஸ்டெண்ட் ஆகி கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே வி ஸ்டிச் பண்ணுறது, இந்த மாதிரி ரெடிமேட் ஹூக் ஸ்டிச் பண்ணுறது எல்லாருமே தெரியும். ஸோ பிகினர்ஸ்க்கு இது தெரிய வாய்ப்பு இருக்கிறது கம்மி தான். ஸோ வாங்க இந்த வீடியோவில் நம்ம எதுவுமே தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த கஸ்டமருக்கு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ரெடிமேட் ஹூக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நான் ஒன்று இதை மட்டும் வச்சு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க ப்ளவுஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு வைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் நான் இங்கே ரெடிமேட் ஹூக்ஸ் வைக்காமல் இந்த இது வைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம ரஃபாக ஒரு கிளாத்தில் இந்த ஹூக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ரஃபாக வந்துட்டு ஒரு கிளாத் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஹூக் வந்துட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான். அந்த கேர்ள்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே சிம்பிள். நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற ஹேண்ட் நீடில் வந்து எடுத்துக்கோங்க. அதில் த்ரெட்டை வந்துட்டு நான் 4ஆக போட்டிருக்கேன். டபுள் த்ரெட் எடுத்து அது 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன்.
நீங்கள் எங்கே வந்துட்டு அந்த ஐ ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்து அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சைஸில் உங்களுக்கு ஹோல்ஸ் வேணும் அப்படிங்கிறத. ஸோ 1/4 இன்ச்சுக்கும் கூட இருந்தால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நீடில் இதோட டாப்பில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ டாப் போர்ஷனில் இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக வெளியில் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ லென்த் கேப் வேணும் அப்படிங்கின்னு விட்டுருக்கீங்களோ ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல குத்திடுங்க. குத்தி நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே குத்திருக்கீங்க பார்த்தீங்களா, இது வழியாக இந்த மாதிரி வெளியில் எடுத்துருங்க. ஸோ வெளியில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அப்படியே எடுத்துடக்கூடாது. ஸோ பாருங்கள், த்ரெட்டை நான் எந்த மாதிரி பிடிச்சிருக்கேன் அப்படின்னு பிடிச்சிக்கோங்க. இந்த கையில் இந்த நீடில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்பயும் பூ கட்டுவோம் பார்த்தீங்களா லேடிஸ், அந்த மாதிரி மெத்தடில் இந்த நூலை இந்த நீடில் லாக் பண்ணணும். பாருங்கள் எப்படி லாக் ஆகுது அப்படின்னு. ஸோ ஈஸி தான். ஒன் டைம் நீங்கள் இந்த பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப 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 ஈஸி. பாருங்கள் லாக் எப்படி ஆகுதுன்னு. ஸோ அதே மாதிரி நல்லா பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் லாக் விழுகிறது. இப்படி நூலை பிடிச்சி வரும்போது இப்படி ரொட்டேட் பண்ணி அந்த நீடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் விழுகிறது நல்லாவே தெரியும். ஸோ விழுந்ததுக்கப்புறம் அதை அப்படியே கீழே இறக்கி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் எவ்வளோ 1/4 இன்ச்சுக்கு கேப் விடுறீங்க அப்படின்னா அந்த 1/4 இன்ச்சு சைஸில் இந்த நீடில் ஃபுல்லாக இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு வாங்க, த்ரெட்டை கோர்த்துட்டே வாங்க. பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத. ஸோ நமக்கு இந்த அளவு போதுமானது. ஸோ இவ்வளோ தூரம் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம நீடில் வந்துட்டு வெளியில் எடுக்க போகிறோம். இவ்வளோ தூரம் போட்டோமா இதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீடில் வெளியில் எடுங்க. பாருங்கள் பிடிச்சிருக்கேன். நீடில் பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ நீடிலோட பேக் சைடு வந்துட்டு கொஞ்சம் நீடில் சைஸை விட பெருசாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய நீடில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதை இந்த சைடு அப்படியே ஃபுல்லாக உருவிடுங்க. நம்ம இந்த சைடு தான் வச்சுருக்கோமா, அதை அப்படியே ஃபுல்லாக த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருங்க. ஸோ ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அதை ஆப்போசிட்டில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துட்டு அது கிடச்சிரும். ஸோ பாருங்கள் நமக்கு நீட்டாக வந்துட்டு கிடச்சிருச்சு. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் கேப் கிடச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ பாருங்கள் நமக்கு அந்த கேப் வந்துட்டு நல்லா நீட்டாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல ஏதோ லாக் ஆகிருச்சு போல், அதான் அந்த த்ரெட் வந்துட்டு வெளியில் வரலை. ஸோ நீங்கள் பொறுமையாக இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். ஸோ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கேப்ஸ் வேணுமோ அந்த கேப் வந்துட்டு ஹூக்ஸ் மாட்டுறதுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ கிடச்சதுக்கப்புறம் த்ரெட்டை கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்து நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரி ஒரு லாக் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு வந்துட்டு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மேலே குத்தணும். மேலே குத்தி இந்த மாதிரி நீடில் ஃபுல்லாக வெளியில் எடுத்ததுக்கப்புறமா கீழே குத்திடுங்க. எந்த அளவில் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவில் குத்தி திருப்பி நீங்கள் எங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களோ அதிலேருந்து த்ரெட் அந்த மாதிரி வெளியில் எடுத்துடணும். ஸோ நீடில் த்ரெட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம அந்த பூ கட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மெத்தடில் லாக் பண்ணிகிட்டே வரணும். நூல் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அப்படியே எடுத்து பூ கட்டுற மாதிரி தான் போட்டுட்டு இழுக்கணும்.
ஸோ இழுத்ததுக்கப்புறமா இந்த நீடில் அப்படியே வெளியில் எடுக்கணும். ஸோ வெளியில் எடுத்தாச்சு. வெளியில் எடுத்துட்டு இந்த சைடு கொண்டு வரும்போது இதை இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும் இந்த ஹூக்ஸ். வந்துடுச்சு பார்த்தீங்களா நீட்டாக. ஸோ அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு இதோட கேப் வந்துட்டு கிடச்சிருக்கும். கேப் இருக்குதா? ஸோ அவ்வளோதான், நீட்டாக வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் நமக்கு இப்போ வந்துட்டு பின் வந்து ஸோ அவ்வளோதான் நமக்கு இப்போ லாக் வந்துட்டு நீட்டாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமருக்கு ஐ வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஸோ உங்களுக்கு லைஃப் வந்துட்டு ரொம்பவே இருக்கும், ப்ளவுஸோட லைஃப். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாயால் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.